ஹே கைஸ், இன்னைக்கு நாம 2020 தைவான்ல ரிலீஸ் ஆன உனது பெயர் என்னுள் பொறிக்கப்பட்டுள்ளது, அதாவது யுவர் நேம் என்கிரேவ்டு ஹெராயின் அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துக்கு ஐஎன்டிபில இருந்து 7.3 அவுட் ஆஃப் 10 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. நான் இந்த கதையை இன்னைக்கு யார் சொல்ற மாதிரியும் சொல்ல போறது இல்லை. இந்த கதையை நேரடியா சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதையும் ட்ரை பண்ணிடலாம். நம்மள பெரும்பாலானோர் அவங்களோட முதல் காதலை அவங்களோட டீனேஜ் பருவத்துல தான் மீட் பண்ணிருப்பாங்க. அதுல துரதிருஷ்ட விஷயம் என்னன்னா, காதல்னா என்ன, காமம்னா என்ன அப்படின்னு முழுசா புரியாத வயசுதான் அது. அதனாலதான் என்னமோ பெரும்பாலானோரோட காதல் உண்மையா இருந்தா கூட கை கூடாமலே போயிருக்கும். காலங்காலமா இதுதான் நடைமுறைன்னு பழக்கப்பட்ட காதலுக்கு இவ்வளவு சொதப்பல்கள் இருந்தா, ஒரு கே பர்சனோட காதல்ல இதுவும் காதல் தான் அவன் தெரிஞ்சுக்கவும் புரிஞ்சுக்கவும் அந்த காதல் அடையவும் அவன் எவ்வளவு மனப்போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரியான டீனேஜ் பருவத்துல ஏற்பட்ட மனப்போராட்டத்தோட கூடிய ஒரு காதல் கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஸ்கூலோட கவுன்சிலிங் ரூமை காட்டுறாங்க. அங்க பேக்ரவுண்ட் வாய்ஸ்ல ஒரு பொண்ணுக்காக விட இப்படி சண்டை போட்டுக்கிட்டீங்க, இது நான் உங்ககிட்ட எதிர்பார்க்கலடா, இன்னைக்கு ரொம்பவே மாறிட்ட அப்படின்னு ஸ்கூல் கவுன்சிலர் மியூசிக் டீச்சர் ஃபாதர் ஒலிவர் பேசுறத காட்டுறாங்க. அப்போ ஸோ எனக்கு எப்படி கவுன்சிலிங் கொடுக்க போறீங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு ரொம்பவே வெக்ஸ் ஆகி முகத்துல காயத்தோட இருக்கிற ஜியோஹானை காட்டுறாங்க. அவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ. அப்போ ஃபாதர் ஸ்மைல் பண்ணிக்கிட்டு, எந்த கிளாஸ்ல அந்த பொண்ணு அப்படின்னு கேட்கிறாரு. நான் காதலிக்கிறது ஒரு பொண்ணாதான் இருக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்த்துட்டு தன்னோட காதல் கதையை சொல்ல ஸ்டார்ட் பண்றாரு. அங்க சீன் கட் பண்ணா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஜியோஹான் ஸ்விம் பண்ணிட்டு இருக்கும் போது அவர் பக்கத்துல ஒரு பையன் வந்து நிப்பாரு. அவரை பார்த்ததுமே ஜியோஹானுக்கு ஒரு அட்ராக்ஷன் வந்த மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே அவனை பார்த்துட்டு அவரை பத்தி விசாரிக்கவும் ஆரம்பிப்பாரு. 2 பேருமே 11th கிரேடா இருந்தாலும் அவர் ஆர்ட்ஸும் ஜியோஹான் சயின்ஸும் படிச்சுட்டு இருக்கிறது தெரிஞ்சுப்பாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஃபாதர் ஒலிவர் விசில் உதவும். அங்க இருந்த எல்லா பசங்களும் தண்ணிக்குள்ள மூழ்கி தம் கட்டிட்டு இருப்பாங்க. பட் ஜியோஹான் மட்டும் அங்க கூட அந்த பையனையே பார்த்துட்டு இருப்பார். அப்படியே அங்க கட் பண்ணி பிரசன்ட்ல காட்டுறாங்க. ஜியோஹான் ஃபாதர் கிட்ட, ஃபாதர் பிராடினா என்னன்னு தெரியுமா, அதான் அவனோட பேர், அந்த பேர் அவனுக்கு ரொம்பவே பொருத்தமானது தெரியுமா. பிராடிங்கிறது ஒரு படத்தோட பேர் ஃபாதர். அது 2 நண்பர்களை பத்தின கதை. அதுல ஒருத்தர் ரொம்பவே நார்மலா இருப்பான், இன்னொருத்தன் பைத்தியக்காரத்தனமான குறும்புக்கார பையனா இருப்பான். அந்த பைத்தியக்காரத்தன குறும்புத்தனமான பையன் தான் பிராடி. நீங்க உங்க வாழ்க்கையில பண்ண கிறுக்குத்தனமான விஷயம்னா எதை சொல்லுவீங்க அப்படின்னு கேட்க அகைன் பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அங்க ஹாஸ்டல்ல வார்டன் ரைட் பண்ணிட்டு இருப்பாரு. எல்லாருமே வார்டனுக்கு பயந்து வரிசையா நின்றுட்டு இருப்பாங்க. பட் பிராடி மட்டும் வார்டனுக்கு பின்னாடி நின்று அவரை இமிடேட் பண்ணி அவர் பண்றதை அப்படியே திரும்பி பண்ணி கலாய்ச்சிட்டு இருப்பாரு. வார்டனும் இது எதுவுமே தெரியாம, ஒழுங்கா நடந்துக்கிறடா, என்னோட ஃபுல் பார்வையும் உங்க மேலதான் இருக்கு, என் கண்ணை உங்ககிட்ட இருந்து அகட்டவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு போவாரு. அவர் போனதும் அவ்வளவுதான், பிராடியை பிடிச்சி என்னடா பண்ணிட்டு இருக்க, இங்க எல்லாரும் சேர்த்து நீ மாட்டி விட்டுருவ போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி பசங்க எல்லாரும் திட்டிக்கிட்டு இங்கே ரெடி ஆயிட்டு இருப்பாங்க. வேற எங்கேயும் இல்லைங்க, வீக்கெட்ல ஹாஸ்டல் பக்கத்துல இருக்கிற கலர் தோட்டத்துக்கு பொண்ணுங்களை வர சொல்லி என்ஜாய் பண்ணுவாங்க. அதுக்குதான் கிளம்பிட்டு இருப்பாங்க. அங்க ஜியோஹான் கூட இருப்பாரு. அப்ப ஜியோஹான், இங்க என்னடா பண்ற, இங்க எதுக்காக வந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. சோப்பு வாங்க வந்தேன்டா, அதை கூட நான் கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டா சோப்பை வாங்கிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டு இருப்பாரு. பட் ஜியோஹானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸும் திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம பக்கத்துல உள்ள கல்லட தோட்டத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. அன்னைக்கு வந்த மாதிரி போய் பேண்ட்லாம் வாசிச்சு காட்டிட்டு எல்லாரும் வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பட் ஜியோஹான் மட்டும் இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பாரு. அப்ப அங்க இருந்த பொண்ணு கூட அவரை செடியூஸ் பண்ணி ட்ரை பண்ணும். பட் அப்பவும் ஜியோஹான் இல்ல சாரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவார். அடுத்த நாள் கிளாஸ்ல ஜியோஹான் நைட்டு நடந்ததையும் யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்ப கிளாஸ்ல ஃபாதர் ஒலிவர், இன்ஸ்ட்ருமெண்ட்டை நம்மளோட காதலியா ஃபீல் பண்ணி ஹேண்டில் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். அதை கேட்டதும் பசங்க எல்லாரும் காதலிய பத்தி யாரா பேசுறது அப்படிங்கிற மாதிரி கலாய்ப்பாங்க. அப்ப ஃபாதர் ஒலிவரும், நான் சன்னியாசி தான்டா, பட் நான் காதலிக்கல, காதலை பத்திலாம் எனக்கு தெரியாது அப்படின்னு யார் சொன்னா அப்படின்னு கேட்கவும் மற்ற பசங்களாம் ரொம்பவே குசியாகி ஃபாதர் கிட்ட அவரோட காதலை பத்தி சொல்லிட்டு, ஃபாதர் நீங்க அவங்களை கிஸ் பண்ணிருக்கீங்களா, அந்த ஃபீல் எப்படி இருக்கும், எங்களுக்கும் சொல்லுங்க சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவானுங்க.
அப்ப ஃபாதரும், என் அருமை மாணவர்களே, காதலுங்கிறது வெறும் உடல் கவர்ச்சி மட்டும் கிடையாது. நான் அவளை ஒரு டான்ஸ் பார்ட்டியில தான் மீட் பண்ணேன். நான் அவளை பார்க்கும்போது அவ என்னையே பார்த்துட்டு இருந்தா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும் போதே ஜியோஹான் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே பிராடிய பார்ப்பார். பார்த்தா அங்க பிராடியுமே அதுக்கு முன்னாடி இருந்து ஜியோஹானை பார்த்துட்டு இருப்பார். பிராடி இப்படி பார்த்துட்டு இருக்கிறத பார்த்ததும் ஜியோஹானுக்கு போட்ட பிராடி அவர் பார்த்துட்டு இருந்தது ஞாபகம் வரும். ஸோ 2 பேருமே ஒருத்தர் பார்த்து ஸ்மைல் பண்ணிப்பாங்க. அப்படியே அன்னைக்கு கிளாஸ் பிடிச்சி ஜியோஹான் ஹாஸ்டலுக்கு போனா அங்க பசங்க எல்லாருமே கையை மேல தூக்கிட்டு நிக்கிறத பார்ப்பார். இங்க என்னடா நடக்குது அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு வார்டன் ஆபீஸ் ரூம்ல இருந்து நட்ஸை திருடி சாப்பிட்டதுக்காக ஒரு பையனை குனிய வச்சு பின்னாடியே வெளுன்னு வெளுத்துட்டு இருப்பாரு. யாருன்னு பார்த்தா வேற யாரும் இல்ல, பிராடியா தான் இருக்கும். அவர் அடி வாங்குறத பார்த்தது ஜியோஹானுக்கு மனசே கேட்காது. அப்படியே சோகமா அவரையே பார்த்துட்டு இருப்பாரு. இவர் இப்படி பாக்குறத பார்த்ததும் பிராடி கொஞ்சம் கூட வலிக்கலடா அப்படிங்கிற மாதிரி ஜியோஹானை பார்த்து சிரிச்சுட்டே அடி வாங்குவார். என்னதான் பிராடி சிரிச்சாலும் ஜியோஹான் பிராடிக்கு அடிப்பட்ட இடத்துல போட்டுக்கிறதுக்கு மருந்து கொடுக்க அவர் குளிக்கிற இடத்துக்கே போவார். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே ஜியோஹானோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கே பையனை அடிச்சு டீஸ் பண்ணி அங்க கூட்டிட்டு வருவாங்க. யாரோ வாராங்கன்னு தெரிஞ்சதும் ஜியோஹானும் பிராடியோட கேபின்ல போய் மறைஞ்சுப்பார். பட் வெளியே ஜியோஹானோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த கே பையனை, கேங்கிறது ஒரு வியாதி, உன்னை சும்மா விட்ட எங்க எல்லாரையுமே உன்னை மாதிரி மாத்திருவேன் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியா அதுல இருந்த ஒரு தடிமாடு லைட்டரை எடுத்து அந்த பையனோட பிரைவேட் பார்ட்லயே சூடு வைக்க போவோம். இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பிராடியால பொறுத்துக்கவே முடியாது. ஸோ அதை தடுக்கிறதுக்காக வெளியே வர ட்ரை பண்ணுவார். பட் ஜியோஹான் அவரை தடுத்துட்டு நான் பார்த்துக்கிறேன்டா அப்படின்னு வெளியே போவார். பட் ஜியோஹானோட ஃப்ரெண்ட்ஸ் ஜியோஹான் கையிலேயே ஒரு பேஸ்பால் பேட்டை கொடுத்து இவனை அடிச்சு நொறுக்குடா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பட் அவரால் அதை பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருப்பார். அந்த டைம்ல பிராடி வெளியே வந்து எதுவுமே பேசாம அந்த பையனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவார். அப்ப ஜியோஹானுக்கும் ஒரு மாதிரி தான் இருக்கும், மற்ற பசங்களுக்கும் எங்க பிராடி போட்டு கொடுத்துருவானோ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கோம். பட் அதுக்கப்புறமும் கூட அவங்க 2 பேருக்கும் இடையிலேயே ஒரு நல்ல நட்பு உருவாயிட்டு தான் இருக்கும். எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது ஜியோஹான் நெட்டுக்குள்ள நுழைஞ்சு ஜியோஹான் முகத்துக்கு பக்கத்துல முகத்தை வச்சு அவனை பயமுறுத்துறது, மிட் நைட்ல அந்த அமைதியான ராத்திரியில நட்டை உடைச்சு ஊட்டி விட்டு சாப்பிடுறது, பிராடிக்கு பெரம்படி கொடுத்தவரோட கார்ல சூச்சு போய் வைக்கிறதுன்னு பிராடி கூட சேர்ந்து ஜியோஹானும் என்ஜாய் பண்ணிட்டு இருப்பார். இப்படியே போயிட்டு இருக்கும்போது பிராடிக்காக ஜியோஹான் அவரோட கிளாஸை கூட மாத்த ரெடி ஆயிடுவார். அதாவது 12th கிரேட்ல இருந்து பிராடி கூட சேர்ந்து ஆர்ட்ஸ் படிக்கலன்னு முடிவு பண்ணி வீட்டுல சொல்லுவார். அவங்க அப்பா அதுக்கு ஒத்துக்கலைனாலும் அவங்க அம்மா அதுக்கு சப்போர்ட் பண்ணி ஜியோஹானை சேர்த்து விடுவார். இப்படி ஜியோஹான் ஆர்ட்ஸ்ல ஜாயின் பண்றத பிராடி மறைஞ்சு நின்று பார்ப்பாரு. ஒரு பக்கம் ஜியோஹான் அவரோட கிளாஸ்ல ஜாயின் பண்றதை நினைச்சு சந்தோஷப்பட்டாலும் இன்னொரு பக்கம் இது எந்த மாதிரியான உறவு அப்படின்னு நினைச்சு யோசிக்கிற மாதிரி காட்டுவாங்க. பட் எது எப்படியா இருந்தாலும் 2 பேருமே பெருசா யோசிக்காம எப்பவும் போல ஜாலியா தான் இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் ஸ்கூல் ப்ரேயர் நடக்கும்போது சடனா பிரின்சிபல் அங்க வந்து பிளாக் முழுசா ஏத்த வேண்டாம், பாதிலேயே இருக்கட்டும் அப்படின்னு தடுத்து அந்த நாட்டோட பிரசிடென்ட் இறந்துட்டதாவும் அவரோட இறுதிச் சடங்குக்கு போக விருப்பப்படுறவங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. அப்ப பிராடி வேகமா ஜியோஹானை பார்த்து நாம போயிட்டு வந்துடலாண்டா அப்படிங்கிற மாதிரி கண்ணிலே சிக்னல் காட்டுவாரு. ஸோ இப்படியே 2 பேரும் அங்க கிளம்புவாங்க. அந்த இறுதி மரியாதையில ஒரு பேனரை எடுத்துட்டு 2 பேரும் நடந்துட்டு இருப்பாங்க. அப்ப பிராடி இப்படி அழுறத பார்த்ததும் ஓ அப்ப நாமளும் அழணுமோ அப்படின்னு நினைச்சிட்டு ஜியோஹானும் இப்படி அழுவார். அப்படியே 2 பேரும் இறுதி மரியாதை செலுத்தினதுக்கு அப்புறம் அப்படியே அந்த டவுனை அங்கங்கன்னு சுத்தி பார்த்து விளையாடிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க ஒரு பிரிட்ஜில் ஒரு பையன் ஓரினி சேர்க்கை என்பது ஒரு நோய் கிடையாது அப்படின்னு கையில ஒரு போர்டு வச்சுட்டு நின்றுட்டு இருப்பான். அதை நம்ம பசங்க பார்த்துட்டு இருக்கும் போதே அங்க இருந்து ஒரு சிலர் அந்த ப்ரோட்டஸ்ட் பண்ற பையனை நீங்க இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சு இழுத்துட்டு போறத பார்ப்பாங்க. இதை பார்த்தது பிராடி ரொம்பவே கோவப்படுவாரு. அவனை விடுங்கடான்னு சொல்லி சண்டைக்கு போக கூட ரெடி ஆவார். பட் ஜியோஹான் பிராடியை தடுத்து சமாதானப்படுத்தி அங்கிருந்து கூட்டிட்டு போவார். பட் அன்னைக்கு நைட்டு கூட பிராடி அந்த பையனை நினைச்சு ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருப்பாரு. அந்த பையனை எல்லாரும் கஷ்டப்படுத்திருப்பாங்களோ அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு ஒருவேளை நான் இறந்துட்டேன் நீ என்னடா பண்ணுவ அப்படின்னு கேட்பார். அதுக்கு ஜியோஹான் என்னடா பேசுற, அவனுக்கு எதுவும் ஆகியிருக்காது, நீ இப்படிலாம் யோசிக்கிறத ஃபர்ஸ்ட் நிறுத்து அப்படின்னு சொல்லி பிராடியை சமாதானப்படுத்தி தூங்க வச்சிருவாரு.
ஆனா பிராடி தூங்குனதுக்கு அப்புறம் ஜியாகான் பிராடி சொன்னதையும் பிராடிக்கும் அவருக்கும் இருக்கிற நட்பு இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அதுல கொஞ்சம் டெம்ட் ஆகி பிராடி கிஸ் பண்ணலான்னு கிட்டையும் போயிடுவாரு. பட் அதுக்குள்ள அந்த இடத்தோட வெயிட்டர் வரவும் சுய நினைவுக்கு வந்த மாதிரி நார்மல் மோடுக்கு வந்துருவாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் 2 பேருமே ஊருக்கு கிளம்பும் போது பிராடி, நீ சாண்ட்விச் புக் படிச்சிருக்கியாடா? அதுல இந்த லைன் படிச்சிருக்கியா? நீ எனக்காக என்ன கொடுக்க நினைக்கிறியோ அதையே இதுக்கு முன்னாடி இல்ல இதுக்கு அப்புறம் என்னை தவிர இன்னொருத்தருக்கு கொடுக்கறதா இருந்தா அந்த ஒண்ணு எனக்கு எப்பவுமே வேணாம் அப்படின்னு ஜியோகானுக்கு சொல்ற மாதிரியே சொல்லிட்டு அந்த லைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டு ஜியோகானும் பிராடி தன்னை ஸ்பெஷலா ஃபீல் பண்றான் அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டு சிரிச்சுக்கிட்டு, அப்படின்னா காதல்னா உனக்கு என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்பார். அதுக்கு பிராடி, இந்த உலகத்துல என்னை யாராலும் புரிஞ்சுக்க முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு மியூசிக் பாக்ஸ் இருக்கிறத பார்த்து, நான் உனக்காக ஒரு சாங் டெடிகேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு காய போடுவாரு. அந்த சாங்கை கேட்டதும் ஜியாகான், இந்த பாட்டை யார் பாடினது அப்படின்னு கேட்கவும் பிராடியும், லாஸ்ட் இயர் சிங்கிங் கான்டெஸ்ட்ல வின் பண்ண நம்மளோட சீனியர் தான் பண்ணது அப்படின்னு சொல்லுவார். அப்ப ஜியாகான், எனக்கு தெரியும், பட் அவர் இறந்துட்டாரு இல்ல, ஏன் அவர் இப்படி சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு கேட்க பிராடி, உனக்கு தெரியுமாடா 1987 கடைசியில உலக மக்கள் தொகை 5 பில்லியனை தாண்டிருமா. அதுல 2 பேரும் குறைஞ்சு போறதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. சில நேரங்கள் என்ன நினைப்பேன்டா, கடவுள் வேணான்னு நினைச்சு ஒதுக்குற பர்சன்ல நானும் ஒருத்தனா இருப்பணும்னு. என் அப்பனும் அப்படிதான் சொல்லுவான், உன்னெல்லாம் வளர்க்கறதே வேஸ்ட், நீ எல்லாம் பிறந்த போதே உன்னை கழுத்தை நெரிச்சு கொண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்றத சொல்லிட்டு இருப்பார். ஆக்சுவலா பிராடி ஒரு கே, பட் இந்த சொசைட்டி அவரோட அப்பா அது இதுன்னு பயந்து அதை முழுசா ஏத்துக்க முடியாத குழப்பத்துல இருப்பார். அதை நினைச்சுதான் இந்த மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணி அமைதியா நிற்பார். அப்ப ஜியாகான் வந்து, உன் அப்பா பண்ணாம விட்டதை இப்ப நான் பண்ணிடுறேன்டா அப்படிங்கிற மாதிரி பிராடியோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு விளையாடி பிராடியை சிரிக்க வச்சுட்டு, டோன்ட் வரிடா மாப்பிள்ள, ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைய பெத்துக்க வேணாம், ஆல்ரெடி தான் நிறைய பாப்புலேஷன் இருக்குன்னு நீயே சொல்றல அப்படின்னு சொல்லுவார். அப்ப பிராடி, நமக்கெல்லாம் குழந்தை பிறக்க வாய்ப்பே இல்லடா அப்படின்னு விளையாட்ட சொல்ற மாதிரியே சொல்லிட்டு போவார். இந்த இடத்துல 2 பேருமே ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு இருக்கிற காதல இப்படி சொல்லாமலே சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜியாகான் எமோஷனலா ரொம்பவே பிராடி கூட அட்டாச் ஆயிடுவார். பிராடியோட காலுக்காக மணிக்கணக்கா வெயிட் பண்றது, அவரோட ஸ்கூட்டர்ல நைட்டு ஃபுல்லா ஊர் சுத்துறது, நைட் ஷோ படத்துக்கு போறது, அது மட்டும் இல்லாம அங்க இருந்த போஸ்டரை பிராடிக்காக திருடிட்டு வருதுன்னு ரொம்பவே ஜாலியா இருப்பாங்க. அப்போ ஒரு நாள் நைட் ஜியாகான் வீட்டுல சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க அண்ணா கேர்ள் ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்திருப்பான். அப்ப ஜியாகான், இந்த பொண்ணு கூட எவ்வளவு நாள்தான் இருக்க போற அப்படின்னு கேட்பாரு. அதுல அவங்க அப்பா டென்ஷன் ஆகி, கெஸ்ட் முன்னாடி இப்படியாடா பேசுவாங்க, அவன் பெரிய பையன், அவனுக்கு எல்லாம் தெரியும், நீ ஒழுங்கா படிச்சா உனக்கும் நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி பேசி அவரை திட்டுவார். அதுல டென்ஷனான ஜியாகான் சரியா சாப்பிடாமலே எழுந்து போயிடுவார். அப்ப ஜியாகான் அம்மா அவரை சமாதானப்படுத்த போவாங்க. அப்ப ஜியாகான், ஏமா இந்த மனுஷனை கட்டிக்கிட்ட அப்படின்னு கேட்க, கட்டிக்கலன்னா உன்ன மாதிரி அழகான பையன் எனக்கு கிடைச்சிருக்க மாட்டான்ல அப்படின்னு சொல்ல, உடனே ஜியாகான், அப்ப நீ அவரை காதலிக்கலையா அப்படின்னு கேட்ப. அப்ப அவங்க அம்மா, காதலா இந்த வயசுலயா, எங்க வயசுல காதல்னா இதுதான் அப்படின்னு அவங்க சொல்லி முடிக்கிறதுக்குள்ள, இது வெறும் இனவர்த்தி மட்டும்தாம்மா, ஐ மீன் குழந்தை பெத்துக்கிறது மட்டும் காதல் இல்லை அப்படின்னு சொல்லுவார். சரிடா, உனக்கு காதலை பத்தி என்ன தெரியும் அப்படின்னு கேட்கவும் ஜியாகான் எதுவுமே சொல்லாம எழுந்து போய் நிற்பார். அப்ப அவங்க அம்மா, காதலுங்கிற உணர்வு எப்ப வேணாலும் வரலாண்டா, பார்த்த செகண்ட்ல, பழகுனதுக்கு அப்புறம், கல்யாணம் ஆகி உன்ன மாதிரி அழகான குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கூட வரலாம். சரி, நீ இதை பத்திலாம் அதிகமா யோசிக்காத, அப்பா கொஞ்சம் கடினமானவர் தான், பட் ரொம்பவே நல்லவர்டா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இது கேட்டதும் ஜியாகான் ரொம்பவே கன்ஃபியூஸ் ஆயிடுவார். ஃபாதர் ஒலிவர் ஒருத்தரை பார்த்ததுமே தெரியும், அந்த காதலை ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னார். பட் நம்ம அம்மா காமத்திலும் காதல் வரும் அப்படின்னு சொல்றாங்களே, இதுல எது காதல் அப்படின்னு நினைச்சிட்டே தூங்குவார். அப்படி அவர் தூங்கும் போது முதல் முறை பிராடியை நினைச்சு அவருக்கு வெற்றி முறை மாதிரி காட்டுவாங்க. அங்க கட் பண்ணி அகைன் கவுன்சிலிங் ரூம்ல காட்டுறாங்க. அங்க ஜியாகான், ஃபாதர்
உங்களுக்கு அந்த மாதிரி உணர்வுலாம் வராதா அப்படின்னு கேட்க, நம்ம படைத்த கடவுள் 7 வகையான பாவங்களை பத்தி சொல்லியிருக்கிறாரு. இந்த பாவங்கள்ல இருந்தும் அந்த பாவத்துக்கான சூழ்நிலையில இருந்தும் நம்ம எப்பவுமே விலகிதான் இருக்கணும். குறிப்பா காமம் அப்படின்னு கோபமா சொல்லிட்டு எழுந்திருப்பார். அப்ப ஜியாகான், நான் எங்க காதலை பத்தி பேசிட்டு இருக்கேன் ஃபாதர். காமங்கிறது வெறும் உடல் தேவை மட்டும்தான். பட் எனக்கு அது முக்கியம் இல்லை. பிராடி என்ன மனசார ஏத்துக்கணும் ஃபாதர். நீங்க சொல்ற கடவுளை நான் இப்பவும் நம்புறேன். அவரை நம்புறவன் நிலையான வாழ்வ பெறுவான்னு நீங்க சொல்லுவீங்கல்ல. கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்வின்னு சொல்லியிருக்கேன். நான் எவ்வளவு தூரம் தட்டிட்டு இருக்கேன். ஏன் நான் கேட்கறது மட்டும் அவரு காதல விழவே மாட்டேங்குது? காதலிச்ச மாதிரி நீங்க யாரையும் காதலிச்சது இல்லைல்ல. பின்ன எப்படி என்னோட வழி உங்களுக்கு புரியும்?